அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி கூட்டம் இன்று மாலை மதுரை மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறவிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2:50 மணிக்கு மதுரைக்கு வருகிறார். மதுரை விமான நிலையத்திலே இருந்து ஏற்கனவே திட்டங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு அவர் தொடங்கி வைக்கவிருக்கிறார் மக்களுக்காக. அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அங்கே நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜையிலே பங்கேற்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மண்டேலா நகர் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே இந்த மேடையிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த மேடையினுடைய பிரம்மாண்டமான புகைப்படங்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், பாரத பிரதமர், அதேபோன்று கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவருடைய புகைப்படங்கள் அனைத்துமே பிரம்மாண்டமான முறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய பொது திடலிலே ஒவ்வொரு பகுதியிலும் பிரம்மாண்டமான முறையிலே கட் அவுட்டுகள், பேனர்கள், கொடி கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட் அவுட்டுகள் மற்றும் கொடி கம்பங்களிலே பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி, கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுடைய அந்த ராட்சத கட்டவுட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று விமான நிலையத்திலிருந்து மண்டேலா நகர் பகுதி வரை சாலையினுடைய 2 பகுதிகளிலும் பச்சை பசேல் என்று வாழை மரங்களும் பசுமையான தோரணங்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளும் அதேபோன்று கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த கொடிகளும் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே அமர்வதற்கான இருக்கைகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வருவதற்கு 5 இடங்களிலே அவர்கள் உள்ளே வந்து செல்வதற்கு சரியான முறையிலே அந்த வாயில்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த வழிப்பலகையிலே காவல்துறையினுடைய அனுமதியோடு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று விழா நடக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான இடங்களில் கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் என அனைத்துமே இங்கு தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக தமிழகத்திலே நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலே 2வது மிகப்பெரிய எழுச்சி கூட்டமாக இது இருக்கிறது. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்றினார்கள். அதே போன்று 2வது கூட்டம் மதுரை மண்டேலா நகர் பகுதியிலே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையிலே எழுச்சியோடு இந்த கூட்டம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் விஜய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் கோ ஜெயக்குமார்.